சங்கத்து முன்னாடி வந்து வராப்புல வந்து சார் நாளைக்கு எடுத்துக்கலாம் சார் இது அப்படின்றப்பல ஏன் அப்படின்னு ஏன் சொல்லி விக்ரம் பிரபு சார் கேட்டார். இல்லை சார் லாரி பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சா அப்போ டப்புன்னு ஒரு இறங்கி வேணாம் எனக்கு கேமரா இருக்கு, ஒரு 4 ஆர்டிஸ்ட் மேலே இருக்காங்க, அது இல்லாமல் நாங்கள் ஒரு 4 பேர் இருக்கோம். அது திடீர்னு சுழல் காத்து மாதிரி அடிச்சு ஜிம்மி ஒரு பக்கம் பறந்து போய் விழுந்து ஹெட் உடஞ்சி போச்சு, அந்த ஸ்டேஜ் அப்படியே சாஞ்சு போச்சு, அதெல்லாம் நடந்தது. சிறையில் இருந்த லவ் வந்து 97 நடக்குது. இப்போ வந்து இந்த 29 இருக்க லவ் வந்து 2010 நடக்குது. இன்னொன்று அது வந்து வில்லேஜ், இது சிட்டி. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஸ்கிரிப்ட்லேயே வேரியேஷன் கிடைச்சிரும். அதை நம்ம கரெக்டாக எக்ஸ்போஸ் பண்ணால் போதும். சிட்டியில் ஆகும்போது நமக்கு வந்து ஒரு கலர்ஃபுல்லாக இப்போ சென்னையில் 2010 மொபைல் எனக்கு தெரிஞ்சு அப்பதான் அந்த டிஸ்பிளே வச்ச மொபைல்லாம் வர ஆரம்பிச்ச டைம்னு நினைக்கிறேன். தாரா, இன்னைக்கு நம்ம விருதுநகர் பக்கம் செக்மெண்டோட கெஸ்ட் யாருன்னு சொல்லலாமா? சொல்லிடலாம். 29, சிறை, டானாக்காரன், போட் போன்ற வித்தியாசமான திரைப்படங்களின் ஒளிப்பதிவாளர் மாதேஷ் மாணிக்கம் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். ஸோ நிறைய விஷயங்கள் கேட்கறதுக்காக அவளா காத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட்லி 29 மூவி இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆகி நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. படத்தோட சினிமோட்டோகிராஃபர் நீங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? எனக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்னன்னா நான் வந்து ரத்னகுமாரோட ரொம்ப நாளா படம் பண்ணணும்னு பேசி மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. இந்த படத்துல அது நடந்திருக்கு. ரொம்ப ஹாப்பி. ஸோ 29 மூவிக்கு வந்துட்டு நிறைய ரெஸ்பான்ஸ் வந்து பாசிட்டிவா கொடுத்துட்டு இருக்காங்க. பட் உங்களுக்கு வந்ததுலேயே ஒரு நல்ல காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா யாரை சொல்வீங்க? இப்போ ரீசெண்டாக தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ தான் யூடியூப் ரிவ்யூஸ் ஒவ்வொருத்தர் ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லா ரிவ்யூலையுமே சினிமாட்டோகிராஃபியை ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. சில ரிவ்யூஸில் வந்து அதை பற்றி டீட்டெயிலாகவே ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து ப்ரீவியூ ப்ரெஷ் ஷோக்கு வந்த செலிபிரிட்டி ஷோக்கு வந்தவங்களும் சரி, டைரக்டர் ரஞ்சித் அவர் வந்து அவரோட பேட்டி கொடுக்கும்போதே, ஷோ முடிஞ்சு பேட்டி கொடுக்கும்போதே ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணி, என்னோட காலேஜ் சீனியர் தான் ஆக்சுவலி அவர். ஸோ கூப்பிட்டு நிற்க வச்சு பேசினார். லோகேஷ் தான் ப்ரொடியூசர். ஆக்சுவலி அவர் லோகேஷ் ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்டு தான். அவர் ஆகட்டும், நெல்சன் பார்த்தார். நெல்சன் அவங்க எல்லாருமே சினிமாட்டோகிராஃபி ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பார்க்கிங் ராம்குமாரும் அவரோட பைட்ஸில் வந்து ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணியிருந்தார். ஸோ பார்த்தா எல்லாருமே சினிமாட்டோகிராஃபியை ரொம்ப ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவே ஒரு ஹாப்பி தான். ஓகே. அண்ட் 29 மூவிக்கு ஃபர்ஸ்ட் யார் உங்களை அப்ரோச் பண்ணாங்க சினிமோட்டோகிராஃபரா? ரத்னகுமார் தான் அப்ரோச் பண்ணார். என்னன்னா நான் மேயதமன் படத்தப்போய் நான் பண்ணியிருக்க வேண்டியது ரத்னகுமார் நானும். அப்போது எனக்கும் ஃபர்ஸ்ட் படம், ரத்னகுமாருக்கும் ஃபர்ஸ்ட் படங்கிறதுனால சரி யாராவது ஒருத்தர் எஸ்டாப்ளிஷ்டா இருக்கலாம், ஆல்ரெடி படம் பண்ணவங்களா இருக்காங்கிற யோசிச்சு ரத்னாவுக்கு வேற ஒரு கேமராமேன் ப்ரொடக்ஷன் சைடில் கொடுத்துருந்தாங்க. பட் மேயதமானுக்கு வந்து ரத்னகுமார் என்னதான் ரெஃபர் பண்ணியிருந்தாரு. ஸோ அது பண்ண முடியல. அதுக்கப்புறம் விஜய் கார்த்திக்கும் ரத்னகுமாரும் காலேஜ் மேட்ஸ். ஸோ அவங்க மதுன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தாங்க. அந்த மேயதமான் வந்து ஷார்ட் ஃபிலிம் மதுவாக பண்ணியிருந்தாங்க. அப்போ விஜய் கார்த்திக் தான் பண்ணியிருந்தாரு. அதில் நான் வந்து அசோசியேட் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ விஜய் கார்த்திக் பண்ண முடியலங்கிறதால அந்த டைமில் மேயதமன் என்னை கேட்டார். அதுவும் ப்ரொடக்ஷன்லேருந்து பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆடை குழு ரெண்டுமே விஜய் கார்த்திக் பண்ணார். இப்போ மறுபடியும் விஜய் கார்த்திக் ஜெயிலர் 2ல பிஸியாக இருக்கிறதுனால ஸ்ட்ரைட்டாக என்னதான் அப்ரோச் பண்ணார். நான் 29க்கு. ஓகே. அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் லோகேஷ் சார். ஸோ அவர் வந்துட்டு எப்படி டைரக்ஷன் அந்த இதுலலாம் வருவாரா, இல்லை ப்ரொடியூசர் அந்த ஜாப் மட்டும் பார்ப்பாரா, இல்லை ஸ்கிரிப்ட் அதுல எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுவாரா? லோகேஷ் வந்து ஷூட்டிங்கோட லாஸ்ட் நாள் தான் ஸ்பாட்டுக்கே வந்தார். பூஜைக்கு கூட ஒரு ஆஃபீஸ் பூஜைக்கு மட்டும் தான் வந்தார். பூஜை அன்னைக்கு கார்த்திக் சுப்ராஜ் சார் மட்டும் தான் வந்திருந்தாங்க. லோகேஷ் வந்து நாளைக்கு பேக்கப்னா இன்னைக்கு ஒரு சும்மா நைட் ஒரு 1/2 hour வந்துட்டு போயிட்டார். மற்றபடி எந்த கிரியேட்டிவ்லையும் இன்வால்வ் ஆகல. இன்கேஸ் அவர் எடிட் கூட பார்க்கல செலிபிரிட்டி ஷோ வரைக்கும். அவ்வளோ கான்ஃபிடன்ட் அவங்களுக்கு, ரத்னகுமாருக்கும் அவங்களுக்கு இருக்கிற பாண்டிங் அப்படி. ஸோ ஆக்சுவலா நீங்க வந்து சினிமோட்டோகிராஃபி வச்சதுலேயே டேரக்டர் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஒரு சீன் எந்த சீன் சொல்லுவீங்க 29 படத்துல? 29 படத்துல வந்து இந்த ரெயின் எஃபெக்ட்ல வந்து ஒரு பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருப்பாங்க. அது வந்து எனக்கும் ரொம்ப ஸ்பெஷல், டைரக்டருக்கும் ரொம்ப ஸ்பெஷல். டைரக்டர் வந்து இந்த கதையை வந்து எபிசோடவா ஒரு 10 years பேக் வந்து ஃபேஸ்புக்கில் எழுதியிருந்தாரு. முன்னாடிலாம் 10 years பேக்லாம் பிளாக் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி எழுதியிருந்தாரு. அதில் இந்த எபிசோட் அப்பவே நான் படிச்சிருக்கேன். ஸோ இந்த ரெயின் பஸ் ஸ்டாப்பில் மழை பெய்யும் போது கூட பிடிச்சிட்டு அந்த ஹீரோ நிற்பான், ஹீரோயின் அங்கே தள்ளி விளையாடிக்கிட்டு இருப்பா, அப்படி அந்த மாதிரி இருக்கும் அப்போ. ஸோ அந்த சீன் தான் எனக்கும் ஸ்பெஷல், அவருக்குமே அது ரொம்ப பிடிச்ச சீன். ஓகே. அண்ட் இந்த படம் வந்துட்டு ஒரு லவ் பேஸ்ட் கான்செப்டா? இதுக்கு முன்னாடியே நீங்க லவ் பேஸ்ட் கான்செப்ட் வந்துட்டு ரொம்ப சூப்பரான ஃப்ரேம்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க. பட் ஆனால் இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணும்போது எந்தெந்த மாதிரியான ஹோம்ஒர்க்ஸ் நீங்க பண்ணீங்க? இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரியணும். ஆல்ரெடி அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கிற ஒரு பஸ் ஸ்டாப்லயும் இருக்கு. ஸோ இந்த படத்துக்கு என்ன எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ஒர்க் பண்ணீங்க? என்னன்னா இதுக்கு முன்னாடி நான் பண்ண படத்துல வந்து லவ் கொஞ்சம் தான் வந்துட்டு போவோம். ஃபுல் லவ் படம் எதுவுமே நான் பண்ணல. இந்த படத்துல வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சென்னையில் ஆண்பாவம் பொல்லாதது இருக்கும். கொஞ்சம் சென்னையான ஒரு வீடு ஒரு கோர்ட்டுன்னு கொஞ்சம் லொக்கேஷன்ஸ்லேயே முடிஞ்சிடும். இந்த படத்தில் வந்து சென்னை ஃபுல்லாக நமக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்சி. ஏன்னா நாலாம் 2010 அந்த 11 டைமில் தான் காலேஜ் முடிச்சு அந்த ஃப்ரெஷராக அந்த படத்தில் வர மாதிரி பேச்சுலராக இருந்த டைம். ஸோ வந்து
ஸோ என் லைஃபை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான். எல்ஐசி பஸ் ஸ்டாப்பில் நின்று ஃபுட்பால் அடிச்சு காலேஜ் போயிருப்போம், ஸ்பென்சர் பிளாஸா போயிருப்போம், மெரினா பீச் போய் உட்காந்துருந்துருப்போம், அந்த மாதிரி. ஸோ நம்ம லைஃபே கண்ணாடியில் பார்க்குற மாதிரி தான். அண்ட் நீங்க சூஸ் பண்ற ஒவ்வொரு ஸ்கிரிப்டுமே வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு சார். அண்ட் நீங்க கரெக்டா ஸ்கிரிப்ட் சூஸ் பண்றீங்களா இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸா டைரக்டர்ஸ் அந்த எப்படின்னு தெரியல, ஒவ்வொருமே வந்துட்டு நல்ல ஒரு ஹிட், நல்ல ஒரு growth உங்களுக்கு கொடுக்குது. அந்த விதத்தில் நீங்க எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கீங்க? எனக்கு அது ஹாப்பி தான். என்னன்னா நானா பிளான் பண்ணி எல்லாமே பண்ணல, அதுவா அமையுது. இன்னொன்று என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தான் நான் மேக்ஸிமம் படம் பண்ணியிருக்கேன். ஒரு படம் 2 படம் தான் எஸ்டாப்ளிஷ். சிம்புதேவன் சாரை தவிர, டானாகரன் தமிழை தவிர எல்லாருமே எனக்கு படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே பழக்கமானவங்க தான். ஓகே ஓகே ஸோ எல்லாருமே என்னோட படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க தான். ஸோ அது எனக்கு ஒரு கம்ஃபர்டபுள் தான். ஓகே. ஸோ அந்த கம்ஃபர்டபுள் இருக்கிறதால எந்த விஷயமா இருந்தாலும் உங்ககிட்ட ஈஸியா சொல்லலாம். அதனால வந்துட்டு அந்த உங்களோட ஒர்க் அந்த அளவுக்கு தெரியுதா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுவும் ஒரு காரணம் தான். ஓகே. பட் ஆக்சுவலா இப்ப ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலுமே உங்களுக்கு ஸ்கிரிப்ட் பிடிக்கலனாலுமே நீங்க வந்து ஃப்ரெண்டுக்காக சினிமோட்டோகிராஃபி பண்ணுவீங்களா? பண்ணிருக்கீங்களா அது மாதிரி? அப்படி இது வரைக்கும் இது அமையல. ஆனால் வேற ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கும் போது நான் என்னோட இன்புட்ஸ் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவருக்கு கொடுப்பேன். இது மாற்றிக்கலாம் அப்படிங்கும்போது அவர் கேட்டுப்பாரு. சரி, ஃப்ரெண்டாக இருக்கும்போது கேட்டுப்பாங்க ஆக்சுவலாக. அண்ட் நீங்க ஒர்க் பண்ணதுலேயே வந்துட்டு எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது சிறை. அண்ட் நீங்க நினைச்சீங்களா அந்த படம் ஒர்க் பண்ணும்போது இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும், இந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்னு எதிர்பார்த்தீங்களா? நல்ல படம், நல்ல கதைன்னு தெரியும், ஓடும் அப்படிங்கிறது தெரியும். எதிர்பார்த்ததோட டபுள் ஆஃப் ஹிட் தான் அது. ஏன்னா அந்த படத்தோட கதை வந்து டானாக்காரன் முடித்தோடனே தமிழ் வந்து சும்மா என்கிட்ட ஒரு சின்ன ஒரு குட்டி கதையாக தான் சொன்னார். ஃபர்ஸ்ட் லாக்டவுன் டைம் நினைக்கிறேன். அப்போ வந்து ஒரு 20 பக்கம் இருக்க ஒரு கதையாக கொடுத்து இதை படிச்சு பாருங்க, இதை நம்ம அடுத்து பண்ணலாமா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த கதையில் என்ன இருக்குன்னா, அந்த பையனை ஜெயிலேருந்து கோர்ட்டுக்கு கூட்டு போய் ஜட்ஜை பார்க்க வச்சு அங்கே ஒரு லவர் வெயிட் பண்ணுறா, திரும்ப கூட்டு வர்றது மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறமா அது அப்படியே டானாக்காரன் ரிலீஸில் டிலே ஆச்சு. அதனால அப்படியே விட்டுட்டு அவரும் அடுத்து கார்த்திக் சார் படம் பண்ணுறதுனால அதை நோக்கி போயிட்டார். அந்த கதை அப்படியே எனக்கு அப்பப்போ தோணும், அந்த கதை எப்பயாவது படம் பண்ணாங்கன்னா நம்ம கண்டிப்பாக அந்த படத்தில் இருக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த படம் அப்படியே கொஞ்சம் வருஷம் கழிச்சு இவர் லலித் சார் பையனுக்காக பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. அவர் டைரக்டர் யாருன்னு பார்த்தா சுரேஷ் யாருன்னா என்னோட கிளாஸ்மேட், காலேஜ் மேட். அவங்க தமிழும் சுரேஷும் வெற்றிமாறன் சார்ட்ட ஒன்றா ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதனால தமிழ் பண்ண முடியாதனால சுரேஷ் சார் ரெஃபர் பண்ணியிருந்தாரு. சுரேஷ் பண்ணும்போது ஆப்வியஸ்லி நான் உள்ள பண்ணியே ஆகணும் அந்த படத்தை அப்படின்னு முடிவெடுத்து நானே கேட்டு பண்ணிட்டேன். அவ்வளவு பிடிச்சிடுச்சு அந்த கதை உங்களுக்கு? அந்த கதை என்கிட்ட ஒரு 3-4 வருஷமா வீட்டுல இருந்த கதை தான். சோ ஆக்சுவலா வந்து சிறை வந்து நீங்க எதிர்பார்த்தீங்க நல்ல ஹிட் ஆகும், பட் ஆக்சுவலா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. 29 என்ன எதிர்பார்க்கறீங்க ஹிட் ஆகும்? 29 கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும்னு தான் நினைக்கிறேன். என்னன்னா நான் நிறைய விஷயம் அதுல வந்து நான் இப்ப இருக்கிற ஒரு 30 to 35 அந்த ஏஜ்ல இருக்காங்களே அவங்களோட கனெக்ட் பண்ணிக்கிற விஷயம் நிறைய இருக்கு அந்த படத்துல. ஸோ அதனால கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு பிடிக்கும். ஸோ அதனால அந்த படம் கண்டிப்பா ஹிட் ஆகும் நினைக்கிறேன். ஓகே. அண்ட் சிறையில இருந்த லவ் வந்துட்டு வேற, அண்ட் 29ல இருக்கிற லவ் வந்துட்டு வேற. ஸோ இந்த 2 லவ்க்குமே டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக ஃப்ரேம் சைட், சினிமாட்டோகிராஃபி சைட் நீங்க என்னென்னலாம் ஒர்க் பண்ணீங்க? என்னன்னா சிறையில இருந்த லவ் வந்து 97ல நடக்குது. இப்போ வந்து இந்த 29ல இருக்க லவ் வந்து 2010ல நடக்குது. இன்னொன்று அது வந்து வில்லேஜ், இது சிட்டி. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஸ்கிரிப்ட்லேயே வேரியேஷன் கிடைச்சிரும். அதை நம்ம கரெக்டாக எக்ஸ்போஸ் பண்ணால் போதும். சிட்டியில் ஆகும்போது நமக்கு வந்து ஒரு கலர்ஃபுல்லாக, இப்போ சென்னையில் 2010ல மொபைல் எனக்கு தெரிஞ்சு அப்போ தான் அந்த டிஸ்பிளே வச்ச மொபைலில் வர ஆரம்பிச்ச டைம்னு நினைக்கிறேன். அந்த டைமும் போது எல்லாருக்கும் ஒரு கலர்ஃபுல் சென்னை அப்படியே மாறிட்டு இருக்கும். வில்லேஜ் 97ங்கும் போது ஒரு சிவகங்கை மாதிரியான ஒரு கிராமத்தில் நடக்குது, ஒரு மரங்களே கம்மியாக இருக்கிற பனைமரக்காடாக இருக்கிற ஒரு ஊரில் இருக்கிற ஒரு லவ்ங்கும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கலர்ஸ், இது ஒரு மாதிரி ட்ரை வில்லேஜ், இது ஒரு மாதிரி சிட்டி அப்படிங்கும்போது நமக்கு அங்கேயே 2 வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் கிடைச்சிருது. இன்னொன்று வில்லேஜுங்கும் போது காஸ்டியூமாகவும் அவங்களோட காஸ்டியூம் ஸ்டைல் வேறையாக இருக்கும். இங்கே சென்னைங்கும் போது சென்னையில் இருக்க காஸ்டியூம் ஸ்டைல் வேறையாக இருக்கும். ஸோ ஒன்று நமக்கு அதுவாக வேறையாக அமையும் போது நம்ம சாதாரணமாக பண்ணாவே ஈஸியாக இருக்கும். இன்னொன்று வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல் படம் சென்னையில் நடக்கிற கதை பண்ணுறதுனால கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ட்ரை பண்ணலாமே கலர் லைட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் 2 படங்கள்ல வந்துட்டு தொடர்ந்து நீங்க விக்ரம் பிரபு சாரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், அவர் பர்சனலாக எப்படி அண்ட் ஒர்க் டைம்ல எப்படி? விக்ரம் பிரபு சாரை பற்றி சொல்லணும்னா அவரோட டைமிங் கரெக்டான டைமுக்கு, நமக்கு வந்து காலையிலையும் சரி ஈவினிங்கும் சரி கரெக்டான டைமுக்கு ஃப்ரேம் வச்சுட்டு நம்ம வெயிட் பண்ண தேவையில்ல, கரெக்டாக டைமுக்கு வந்துடுவார். அதனால நமக்கு வந்து அவரோட ஒர்க் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இன்னொன்று வந்து அவர் அவ்வளோ பெரிய பாரம்பரியமான ஃபேமிலியிலேருந்து வராருங்கிற ஒரு இதுவே இருக்காது. நம்ம ஒரு நல்ல பழகின ஒருத்தர் கூட ஒர்க் பண்ணுற ஃபீல் தான் இருக்கும் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது. ஓகே. அண்ட் அதே மாதிரியே அவருக்கு இது ஒரு பெரிய பிரேக்கா இருந்திருக்கு சிறை மூவி. உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? ஏன்னா இப்ப எல்லாருமே வந்து அவரையும் கொண்டாடுறாங்க, அண்டர் ரேட்டட்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல. சோ இப்ப அவருக்கு வந்து ஒரு பிரேக் கிடைச்சது, உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? என்னோட முதல் பட ஹீரோ.
ஸோ அவரு வெற்றி பெறும்போது எனக்கும் நமக்கே வெற்றி அடைஞ்ச மாதிரி சார். ஸோ அந்த படத்துலயும் நான் இருக்குங்கிறது இன்னும் ஹாப்பி. ஓகே, உங்களுக்கு கிடைச்ச பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் சிறை படத்துக்குன்னா என்ன காம்ப்ளிமெண்ட், யார் கொடுத்த காம்ப்ளிமெண்ட்? சிறை படத்துக்கு வந்து நிறைய பேர் கால் பண்ணாங்க. ஹரி சார் கால் பண்ணார் ஒரு டைம். நான் ஹரி சாரோட பெரிய ஃபேன். நிறைய பேர் கால் பண்ணாங்க. ஹரி சார் திடீர்னு கால் பண்ணுவார்லாம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. சும்மா நான் மதுரையில் லொகேஷன் பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தேன். கரெக்டாக கால் பண்ணி ஹரின்னு அப்புறம் அமீர் சார் கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டேரக்டர்ஸ் கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே பெஸ்டான ஒரு மெமரி. ஓகே. அண்ட் 29 மூவில வந்துட்டு ஒரு ஏரியிலலாம் ஷூட் பண்ணிட்டு லாஸ்ட்ல அந்த சீன் படத்துல வரவே இல்லை அப்படின்னுட்டு கேள்விப்பட்டோம். ஸோ எதனால சார் அது? 29ல வந்து படத்தோட டியூரேஷனுக்காக அதை கட் பண்ணி வச்சு அது யூடியூப்ல ரிலீஸ் ஆகும். என்னன்னா சேர்ந்துட்டாங்க, அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் அதை வச்சோம்னா ஆடியன்ஸுக்கு போர் அடிச்சிருங்கிறதுனால அதை அப்படியே கட் பண்ணி தூக்கிட்டோம். என்னன்னா அந்த கப்புள்ஸ் வந்து ஒரு ஏரி சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணியிருப்பாரு ஹீரோ. ஸோ அந்த ஏரியில மரங்கள்லாம் முளைச்சிருக்கும். அந்த மரங்களுக்கு ஏரியில வந்து நடு ஏரியில ஒரு பஞ்ச் வச்சிருப்பாங்க. நீங்க ஏரி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுக்கு நடுவில் ஒரு சின்னதாக செட் பண்ணி அதில் கல்யாணம் நடக்கிற மாதிரி பரிசல்ல போய் ஹீரோ ஹீரோயின் அவங்க ஃபேமிலி எல்லாம் தனித்தனியாக நம்ம பழைய படத்தெல்லாம் மேங்க இருக்கையிலன்னு பார்த்தோம்னா அந்த மாதிரி ஒரு பரிசல்ல போய் அந்த மரத்து செடிகள்லாம் இருக்கிற திண்டில் ஒரு கல்யாண செட்டப் மாதிரி ரெடி பண்ணி அதில் கல்யாணம் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் பண்ணியிருந்தோம். அது பார்க்கறதுக்கும் விஷுவலாகவும் நல்லா இருந்திருக்கும். இது மாதிரி ஏர்லி மார்னிங் மூடில் பண்ணியிருந்தோம். பட் லென்த்துக்காக அதை எடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. ஓகே. அண்ட் அதே மாதிரி இந்த மாதிரி சினிமாட்டிக் ஷார்ட்ஸ்லாம் எடுக்கும் போது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட கிரியேட்டிவிட்டி தான் இருக்குமா? அண்ட் உங்களோட கிரியேட்டிவிட்டியை டைரக்டர் ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிப்பாரா, இல்லை அவரோட விஷன் மாதிரி எடுத்துட்டு வர சொல்லுவாரா? இல்லை, அது டைரக்டரோட ஒவ்வொரு டைரக்டருக்கும் அது மாறுபடும். ஒரு சில டைரக்டர் வந்து கிளியரா எனக்கு இதுதான் வேணும் அப்படின்றது வந்து சம் ரெஃபரன்ஸ் ஷார்ட்ஸே கொடுத்துருவாங்க. ஒரு சிலர் வந்து நம்ம ஃப்ரீடம் கொடுத்துருவாங்க. ஒரு சிலர் வந்து பேப்பர்ல இருக்கும், அதை நம்ம எப்படி பண்ணிக்கலாம் ஆன் ஸ்பாட் போய் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு டைரக்டரை பொறுத்து அது மாறும். அண்ட் சார், நீங்க ஒர்க் பண்ண ஒவ்வொரு டைரக்டரும் எந்தெந்த மாதிரி ஸ்டைல்ல வந்துட்டு ஒர்க் பண்ணுவாங்க? ஐ மீன், இப்போ டானாகரன் டைரக்டர் அப்படின்னா அவர் எப்படிப்பட்டவர், எந்த மாதிரி ஸ்டைல் இருக்கும் அவரது, ரொம்ப ஸ்பீடா அந்த மாதிரி கேட்குறேன். டானாகரன் டைரக்டர் தமிழ் வந்து ரியல் லைஃப்ல போலீஸா இருந்தவர். அவரை பார்க்கும் போது நான் ஃபர்ஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணும்போது வந்து அசுரன்ல நடிச்சுட்டு இருந்தாரு. அது ஆடிலாம் வச்சுட்டு எப்படி அவரோட ஹைட்டுக்கு நான் உட்காந்து இப்படிதான் பார்க்கணும், அப்படிதான் இருப்பாரு. ஸோ என்னடா இது, இப்போ அவர் போலீஸாக இருந்தாருன்னா போலீஸாக நமக்கு ஒரு சின்ன பார்த்துருக்கோம். ஆனால் அவர் வந்து அதுக்கு அப்படியே உல்ட்டா பேசுறதே சைலண்டாக தான் பேசுவார். ஸ்பாட்டில் ஐயா ஓகேவா பண்ணிக்கலாமா அப்படிதான் பேசுவார். சத்தம் போட்டே பேச மாட்டார். அந்த அளவுக்கு அவர் சாஃப்ட் நேச்சர். ஆனால் ஆள் பார்க்கறதுக்கு தான் நீங்கள் படங்கள்லாம் அவர் நடிக்கிறதுனால பார்த்துருப்பீங்க, ஒரு மாதிரி டெரராக இருப்பார். அவ்வளோ சாஃப்ட் நேச்சர். இன்னொன்று வந்து அவர் லைஃப்பில் நடந்ததை தான் படமாக எடுத்திருக்காரு. அதனால அவருக்கு தான் அந்த கதையை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியும். போலீஸ் பரேட்னா என்ன, ஈடினா என்ன, அந்த வார்த்தைகள் கூட நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அதுக்கு முன்னாடி எல்லாமே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது அவர் தான். ஃப்ரேமிங்ல தள்ளிட மாட்டார். அவருக்கு ஏதாவது கொஞ்சம் க்ளோஸ் அப் வேணும், கொஞ்சம் மிட் வேணும், வைட் வேணும், அந்த மாதிரிலாம் கேட்பார தவிர இதுதான் வேணும் அப்படின்னு கட்டாயப்படுத்த மாட்டார். கம்ப்ளீட் ஃப்ரீடம் நமக்கு இருக்கும். ஸோ அது நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல் தான். இன்னொன்று வந்து அவர் வெற்றிமாறன் சார் மாதிரியான ஒரு ஸ்கூல்லேருந்து வந்ததுனால வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வெற்றிமாறன் சார் கூட ஒர்க் பண்ணியிருப்பாரு. அது நமக்கு ஸ்பாட்ல ஒர்க் பண்ணும்போது தெரியும். பெர்ஃபார்மன்ஸ் வாங்கும்போது அவர் வந்து ஆர்டிஸ்ட் என்ன பெர்ஃபார்மன்ஸ் வரணுமோ அது வர வரைக்கும் விட மாட்டாரு. அதுவும் எஸ்டாப்ளிஷ்மெண்டான ஆர்டிஸ்ட்லாம் அந்த படத்துல நிறைய பேர் கிடையாது. விக்ரம் சார் கொஞ்சம் பேர் தான். உதாரணத்துக்கு இந்த முருகன் கேரக்டர் நடிச்சு பையனாகட்டும், சித்தப்பாகட்டும், எல்லாருக்கும் அது ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அவங்களெல்லாம் வந்து பொறுமையாக வெயிட் பண்ணி பரேட் ஆகட்டும், மற்ற சீன்லையும் சரி பொறுமையாக வழங்குவாரு. அடுத்ததான் நான் பண்ண படம் வந்து அன்பறிவுன்னு ஒரு படம், ஹிப்ஹாப் ஆதியோட. அஸ்வின் தான் டைரக்டர். அஸ்வின் வந்து நான் படம் படத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு சொன்ன மாதிரி பழக்கம், நிறைய மியூசிக் வீடியோஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம் அவரோட. ஸோ அதனால அவரோட வேவ் லென்த் இருக்கு. அவர் வந்து ஒரு மாதிரி தெலுங்கு ஃபிலிம் ரசிகர், தெலுங்கு சினிமாவுக்கு போகணும்னு ஆசைப்படுற ஒரு டைரக்டர். அவருக்கு ஃபர்ஸ்ட் படம் தமிழ்ல அமைஞ்சிருச்சு. அது அவர் ரெஃபரன்ஸா எடுத்து வந்துருவாரு. ஜூனியர் என்டிஆர் படம், மகேஷ் பாபு படம், அல்லு அர்ஜுன் படம் எடுத்து வந்து வச்சிருவாரு லேப்டாப்லயே. இந்த மாதிரி வேணும் ப்ரோ, இந்த மாதிரி வேணும் ப்ரோன்னு முதலையே காட்டிடுவாரு. ஸோ அந்த படம் பாத்தீங்கன்னா இப்பா பாதிக்கு ஒரு அதுக்கு முன்னாடி அவர் பண்ண படங்களுக்கும் அந்த படத்துல ஒரு வேற ஒரு ஸ்டைலா இருக்கும். ஒரு கேரக்டர் பாத்தீங்கன்னா வில்லேஜ்ல பண்ணிருப்போம், இன்னொரு கேரக்டர் பாத்தீங்கன்னா யூகேல இருக்க மாதிரி பண்ணிருப்போம். ஸோ ரெண்டு கேரக்டருக்கும் என்ன பண்ணலாம், காஸ்டியூம் ஆகட்டும், லொகேஷன் ஆகட்டும், எல்லாமே எப்படிங்கிறது முன்னாடியே அவர் வந்து ஒரு மூட் போர்டு ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. ஸோ அவரோட ஒர்க் பண்றதும் ஆல்ரெடி நல்ல பழக்கங்கிறதுனால ஈஸியா தான் இருந்துச்சு. ஸோ அப்ப அதுல வந்து உங்களோட கிரியேட்டிவிட்டி ஃபுல்லா காமிக்க முடியலையா சார்? அப்படிலாம் இல்ல, நம்ம ஒரு ஐடியா தானே, அதுல இருந்து நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா இருக்கும் அவங்க கொடுக்கறது, அதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாங்கிறதானே நம்மளோட விஷன். சோ அது அப்படியே பண்ண மாட்டோம் எப்பவுமே. ஏன்னா அவர் ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்துறாருல, இந்த படங்கள்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வேணும்னு. அவர் ரெஃபரன்ஸ் கொடுத்தாலும் கதை வேற தானே. அவர் மூடு தான் நமக்கு சொல்லுவாங்க, இந்த மாதிரி இருக்கலாம்,
இந்த மாதிரி ஃபைட் இருக்கலாம்னு. சீனுக்கு வந்து நம்ம தலையிட மாட்டாரு. ஓகே ஸோ வந்து ஒரு ஃபைட் இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜல்லிக்கட்டுக்கு நம்ம எந்த படத்துக்கு ரெஃபரன்ஸ் போனாலும் பழைய படங்களுக்கு தான் போயும். ஸோ அந்த படத்துல இருக்க ஜல்லிக்கட்டுக்கு என்ன பண்ணலாம், நாங்க அந்த ஜல்லிக்கட்டுக்கு வந்து லைவா பாலமேடு போயிட்டு சில ஷார்ட்ஸ்லாம் ஷூட் பண்ணிட்டே வந்தோம். ஓகே ஸோ நம்ம ஃப்ரீடம் தான். ஸோ அதுல எல்லாம் தலையிட மாட்டாங்க. அந்த அயோத்தி சார் அயோத்தி வந்து மந்திரமூர்த்தியோட ஆல்ரெடி படம் இருந்த மட்டும் அவரும் ஃப்ரெண்டு தான். அயோத்தியில இருந்தது வந்து என்னன்னா எங்களுக்கு எல்லாமே ஹிந்தி ஆர்டிஸ்ட், சசி சாரியும் புகழையும் தவிர மற்ற எல்லாமே ஹிந்தி கேரக்டர்ஸ். அவங்களை எப்படி வேலை வாங்க போறோம் அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு. ஆனா அவங்க வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அயோத்தி டைரக்டர் வந்து என்னன்னா எமோஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. அவர் எதிர்பார்க்கிற எமோஷன் வரலைன்னா அடுத்த நாள் கூட திரும்ப பேட்ச் ஒர்க் போட்டு ஷூட் பண்ணுவாரு. அந்த உதாரணத்துக்கு அந்த மார்ச்சுரி சீக்வன்ஸ் வந்து நாங்கள் மதுரையில் ஷூட் பண்ணிட்டோம். எடிட் பண்ணி பார்த்தோம். எடிட் பண்ணி பார்க்கும்போது சின்ன சின்ன எமோஷன்ஸ் அங்கங்கே மிஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. உண்டியல் உடைக்கிறதுக்கு எடுத்துட்டோம், அதுக்கு எல்லாம் எடுத்துட்டோம். அப்பாவோட ரியாக்ஷன் மட்டும் எங்களுக்கு போதுமானதாக இல்லை. ஸோ இங்கே சென்னையில் ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எடிட் பண்ணி பார்த்துட்டு 1-2 ஷார்ட்ஸ் தேவை அப்படிங்கிறதுலாம் அவர் நினச்ச எமோஷன் வந்து கன்வே ஆகிற வரைக்கும் பர்ஃபார்மன்ஸில் விட மாட்டார். அதே டைமில் சினிமாட்டோகிராஃபி வரைக்கும் கம்ப்ளீட் ஃப்ரீடம் தான், நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அவருக்கு ஏதாவது ஷார்ட்ஸ் தேவைன்னா மட்டும்தான் கேட்பாரு. பிடி சார் பிடி சார் வந்து கார்த்திக் வேணுகோபால். கார்த்திக் வந்து அந்த படத்துக்கு வந்து எனக்கு ஆதி அவர் மூலியமா தான் தெரியும். அதுக்கு முன்னாடி படம் கிடையாது. ஆனா ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து ஒரு 3-4 மாசம் இருந்தோம். அந்த 3-4 மாசத்துல பயங்கர க்ளோஸ் ஆயிட்டாரு. ஃபுட்டு விஷயத்துல எங்க 2 பேருக்கும் பயங்கரமா ஜெல் ஆகும். ஏன்னா 2 பேருமே ஃபுட் லவர்ஸ். ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஜாயின்ட் ஆனது. அதுக்கப்புறம் கார்த்திக்கோட நல்லா ஜெல் ஆயிடுச்சு. கார்த்திக் வந்து எதையுமே ஒரு வித்தியாசமா பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி உள்ள ஒரு ஆளு. அவருமே சம் ஷார்ட்ஸ் வந்து இப்படி போகலாம் அப்படி போகலான்ற ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து வருவாரு. ஆனால் பட் ஸ்பாட்ல போய் நம்ம ஒரு மாதிரி கொலாபரேட் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து பண்ணது படம் வந்து போட் படம் வந்து இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ணது எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டைரக்டர்ஸ். இல்லைன்னா கார்த்திக் மட்டும் அதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருந்தாரு. அப்போதான் ஆல்ரெடி ஸ்டார்ஸோட படம் பண்ண விஜய் சார் கூட எல்லாம் படம் பண்ணி சிம்பு தேவன் சாரோட படம் பண்றேன். அந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் படிக்கல, ஒரு ஐடியா மட்டும் சொன்னார். இந்த மாதிரி ஒரு கடல்ல இந்த போட் இந்த மாதிரி ஐடியா சொன்னார். கடல் அப்படிங்கும் போது நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஸோ ஒரு சேலஞ்சிங்கான ஒரு கதைக்களங்கிறதுனால சூஸ் பண்ணேன். அது இல்லாமல் எனக்கு வந்து புலிகேசி படத்தோட காமெடிலாம் ரொம்ப பிடிக்கும். அந்த ஜானர் அந்த ஒரு டைரக்டருங்கிறதுனால போய் பண்ணேன். அவர் வந்து ஆக்சுவலி ஆர்டிஸ்ட். அது நிறைய பேர் தெரியுமான்னு தெரியல. ஸ்டோரி போர்டு அவரே வரைஞ்சி எடுத்து வந்துருவாரு. இந்த இடத்துல தான் உட்காந்துருக்காங்க, இங்கே தான் நடக்கிறாங்க, இங்கே உட்காந்து பேசுறாங்கிறத அவர் வரைஞ்சி எடுத்து வந்துருவாரு. ஸோ அதனால நமக்கு பாதி வேலை அங்கேயே மிச்சமாக விஷுவலைஸ் பண்ணிடுவாரு. முன்னாடி வரைஞ்சி எடுத்து வந்துடும். அப்படி இல்லைனாலும் ஸ்பாட்ல உட்காந்து டக்கு டக்குன்னு ஒரு கார்ட்டூன் மாதிரி வரைஞ்சி கொடுத்துருவாரு. ஸோ அதனால அவரோட ஒர்க் பண்றதும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்து பண்ண படம் ஆண் பாவம் பொல்லாது. ஆண் பாவம் பொல்லாது படத்தோட டைரக்டர்னா பிடி சார்ல கோ டைரக்டர் ஒர்க் பண்ண கலை தான். ஸோ ஆல்ரெடி பிடி சார்ல இருந்தே ஒர்க் பண்ணதுனால வந்து ஈஸியா இருந்துச்சு. இன்னொன்று வந்து ஒரு அந்த கதை வந்து ரொம்ப கம்மியான நாட்களில் தான் ஷூட் பண்ணோம். 33 daysல தான் ஷூட் பண்ணோம். அரியோ அவங்களாம் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ். எனக்கும் அந்த படத்துல பண்ணோன்னே எல்லாரும் ஒரு டீம் அப்படி ஒரு மாதிரி ஃபேமிலி மாதிரி ஆயிடுச்சு அந்த படம். ஓகே, சோ இப்படிதான் போச்சு. இதுக்கு அடுத்து சிறை வந்து சொன்ன மாதிரி கதை வந்து தமிழ் அவரோட ஆல்ரெடி ஒர்க் பண்ண டைரக்டர் சுரேஷ் வந்து என் காலேஜ்ல இருந்தே நாங்கள் 2 பேரும் ஒன்னா படித்தோம். ஸோ அதனால ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஓகே, 29 அப்படியே நீங்க சொல்றீங்க. வந்து நான் மேதமனுக்கு முன்னாடி இருந்தே ஷார்ட் ஃபிலிம் முன்னாடி இருந்தே ரத்னகுமார் நானும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் பாண்டிங் எப்பவுமே என்னோட படங்கள்ல ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஆக்சுவலா வந்து இப்போ ரியல் லைஃப் இந்த லவ் ஸ்டோரிஸ்லாம் நீங்க காமிக்கிறீங்களா ரொம்ப அழகா. அந்த சிறை மூவி 29 மூவில அப்படியே கான்ட்ராஸ்டா போட்ல வந்து ஒரு ஃபேண்டசி மூவி, ஃபுல் அண்ட் ஃபுல் கடல்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபேண்டசிக்கல் மூவி அது. ஸோ 2 படங்களுக்குமே என்ன மாதிரியான வித்தியாசங்கள், என்ன மாதிரி சேலஞ்சஸ்லாம் இருக்கும் உங்களுக்கு ஆஸ் அ சினிமோட்டோகிராஃபர்? இந்த படங்கள் எடுக்கும் போது வந்து நம்ம கண்ட்ரோல் எடுத்து வந்துடலாம். ஒரு மாதிரி இன்டீரியர் இருந்தா லைட்டிங் நம்ம பண்ணி, எக்ஸ்டீரியர் இருந்தா மழை பெஞ்சா அந்த மாதிரி தான் நம்ம கண்ட்ரோல் மிஸ் ஆகாம தவிர அதோட நம்ம கண்ட்ரோல்ல இருக்க ஷூட்டிங். போட் வந்து இதுக்கு அப்படியே உல்ட்டா, நம்ம கண்ட்ரோல் எதுவுமே இருக்காது. நம்ம இந்த இடத்துல இந்த பூத்தொட்டி மாதிரி இருக்க இடத்துல போட் நிறுத்திருக்கோம்னா நிறுத்திட்டு கேமரா ஒரு ஜிம்மி ஒரு பிளாட்ஃபார்ம் அடிச்சிருப்போம், தண்ணிக்குள்ள போயிட்டு பிளாட்ஃபார்ம் அடிச்சிருந்தோம். அந்த பிளாட்ஃபார்ம்ல வச்சு ஜிம்மி மூவ் பண்ண ஆரம்பிப்போம், போட்டு நகர்ந்து போயிடும். ஓகே, அப்போ வந்து ஃபோக்கஸ் புல்லர் ஒரு மார்க் எடுத்திருப்பாரு, அது மிஸ் ஆகும். ஜிம்மி மூவ்மெண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். நம்மளுக்குமே ஒரு பர்டிகுலர் இடத்துல தான் நமக்கு லைட் இருந்திருக்கும், அந்த இடத்த விட்டு விலகி போயிருப்பாங்க. போட் சில நேரங்களில் திரும்பிடும். அந்த மாதிரிலாம் சில காம்ப்ளிகேட் இருக்கும். இன்னும் நாங்கள் 3 ஷெட்யூல் அந்த படம் ஷூட் பண்ணோம். அதை வந்து மேட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னன்னா ஒரு நவம்பரில் ஷூட் பண்ணோம், ஜனவரியில் ஷூட் பண்ணோம், அப்படியே கட் பண்ணால் ஏப்ரல் மாதம் ஷூட் பண்ணோம். கிளைமேட்டோட வேரியேஷன் மேட்ச் பண்ணுறதுக்கு டெய்லியில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா அந்த கதை பார்த்தீங்கன்னா 2 நாளில் நடக்கிற கதை தான். 3 பகல் 2 நைட்டில் நடக்கிற கதை. ஸோ ஆனால் அதை வந்து ஒரே இதில் பண்ணும்போது டிஐயில் தான் மேட்ச் பண்ண வேண்டியதாக போச்சு. ஆனால்
முடிஞ்ச வரைக்கும் அதை பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு விஎஃப்எக்ஸோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நம்ம புதுசாக லேர்ன் பண்ணிக்க வேண்டியதா இருக்கும், இல்லை செட் ஆகாம கூட இருக்கும். அப்பெல்லாம் எப்படி சார் வந்துட்டு டீல் பண்ணுவீங்க? இல்லை, விஎஃப்எக்ஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி அசிஸ்டண்டாக அந்த டைம்லேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்த படத்தில் விஎஃப்எக்ஸுக்கு வந்து என்னன்னா கிளியர், நம்ம போட்டை வந்து ஹேங்கிங் பண்ணியிருந்தோம், பிளாட்ஃபார்ம் அடிச்சது, அந்த மாதிரி எரேசிங் ஒர்க்கு தான் நிறைய இருந்துச்சு. அப்புறம் ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் தான் இருந்துச்சு. கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா அந்த பேர்ட்ஸ் பறக்கிறது, சுறா வரதுமே அனிமேட்ரிக்ஸில் பண்ணிட்டோம். ஆனாலும் சில இடங்கள்ல சிஜிலேயே அதை எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியதாக போச்சு. ஸோ அது ஈஸியாக தான் இருந்துச்சு. அது சார் கிட்டத்தட்ட நீங்களே சொன்னீங்க ஒரு 2011 இருந்தே வந்துட்டு நான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு 15-16 இயர்ஸ் வந்துட்டு ஒர்க் பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்கு நிறைய மூவிஸ், நல்ல மூவிஸ் எல்லாம் வருது. பட் இருந்தாலும் உங்களோட இண்டஸ்ட்ரியில் நீங்கள் அப்டேட்டடாக வச்சுக்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணுறீங்க? நான் இப்படி இருக்கிறதால எனக்கு இந்த விஷயங்கள் கரெக்டாக நடக்குது அப்படின்ட்டு ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்களா? இப்போ என்ன ஒரு டெக்னாலஜி வந்தாலும் நம்ம உடனே பார்த்து இன்டர்நெட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ படங்கள் பார்க்கறது, இப்போ ஏஐயில் ஏதாவது வருதுன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது. என்னை சுற்றி இருக்கிற நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சினிமாட்டோகிராஃபர்ஸ் தான். அவங்க கூட பேசும்போதே ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கு, அதை நம்ம கூட ஷேர் பண்ணிப்பாங்க. அப்படி தெரிஞ்சுக்கிறது தான். ஓகே. அண்ட் அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒர்க் பண்ண நிறைய டேரக்டர்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான், எல்லாரும் சேர்ந்து தான் படிச்சிருக்கீங்க, சேர்ந்து தான் இந்த இண்டஸ்ட்ரியில வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் இருப்பாங்கல்ல, ஆஹா இவங்களோட படத்துலலாம் நான் சினிமோட்டோகிராஃபி பண்ணியே ஆகணும், அந்த மாதிரி லிஸ்ட்ல யார் யார் இருக்காங்க டாப் 5? நான் அப்படி யோசிக்கவே மாட்டேன் எப்பவுமே. எதனால? என்னன்னா அது இது வரைக்கும் அப்படி பெருசாக தோணுதே இல்லை. ஒரு சிலரோட பண்ணணும்னு நினைப்பேன். ஆனால் நமக்கு புது டைரக்டரோட ஒர்க் பண்ணுறது ஒரு மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது, புதுசாகவும் கதைகள் கிடைக்குது. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டைரக்டர் எல்லாமே அவங்கவுங்களுக்கு ஒரு டீம் இருக்குது. இப்போ லோகேஷன் பார்த்தா அவருக்கு ஒரு டீம் இருக்கும், ரஞ்சித் அண்ணன் பார்த்தா அவருக்கு ஒரு டீம் இருக்குது, நெல்சன் பார்த்தா அவருக்கு ஒரு டீம் இருக்குது. ஸோ அவங்க ஒரு டீமோட போடுறாங்க. நமக்கு ஒரு செட் ஆஃப் டீம் உருவாகிறதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் சார் இன்னொரு விஷயம் வந்துட்டு கேள்விப்பட்டோம், தட் நீங்கள் ஒர்க் பண்ண ஒரு படத்தில் வந்துட்டு ஜிம்மி ஜிப்பே பறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அது எப்படி நடந்துச்சு அந்த விஷயம்? டானாக்காரன் படம் ஷூட்டிங் அப்போ வந்து ஏப்ரல், மே, ஜூன் அந்த டைம்ல ஷூட் பண்ணோம். வேலூர்ல வந்து வெயிலுக்கு தான் ஃபேமஸ். அந்த டைம்ல பயங்கரமா வெயில் அடிக்கும். அப்ப அந்த கிளைமேக்ஸ் பரேட் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது லஞ்ச் பிரேக் விட்டுட்டு சரி லேசா தூருது அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் பிரேக் விட்டுட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஜிம்மி ஜிப்பு அந்த ஸ்டேஜ் போட்டிருப்பாங்க, ப்ரைஸ் கொடுக்குற ஸ்டேஜ், அது எல்லாத்தையும் ஓரமா போய் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ வந்து திடீர்னு சுழல் காத்து மாதிரி அடிச்சு ஜிம்மி ஒரு பக்கம் பறந்து போய் விழுந்து ஹெட் உடஞ்சி போச்சு, அந்த ஸ்டேஜ் அப்படியே சாஞ்சு போச்சு, அதெல்லாம் நடந்தது. ஸோ ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சொன்னதே வந்து பயங்கர சுவாரஸ்யமாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் பயங்கர சீரியஸாக ஒரு சீன் வந்து ஷூட் பண்ணிட்டு இருப்பீங்க, வேற லெவலாக அவுட்புட் வரப்போகுது. ஆனால் அப்போ பார்த்தா ஏதாவது ஃபன்னான விஷயம் நடந்திருக்கும், எதிர்பார்க்காம அப்போ சீரியஸாக இருப்பீங்க, ஆனால் ஃபன்னான ஒரு விஷயமே நடந்திருக்கும். அந்த மாதிரிலாம் நடந்திருக்கா உங்களுக்கு? நடந்திருக்கு. இப்போ சிறையில் வந்து விக்ரம் பிரபு சார் லாரியில் ஃபோன் பேசிட்டு போவார் அவங்க ஒய்ஃபோட. ஆக்சுவலி நீங்கள் படத்தில் பார்க்குறது வந்து அவசர அவசரமாக லைட்டு கம்மியாக இருக்கும். நாங்கள் வந்து அதுக்கு வந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு லைட் பண்ணி இண்டஸ்ட்ரியல் கிரைன்லாம் வச்சு மூன் பாக்ஸ் லைட்லாம் கட்டி ஸ்ட்ரீட் லைட்ஸ்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீன் எடுத்து முடிச்சுட்டு அந்த சீன் அன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஃபோன் கேட்டு தான் 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே எடுத்துடலாம், மிட் நைட்டு 3 மணிக்கு வந்தால் கூட 4 மணிக்கு எடுத்துடலாம் அப்படின்ட்டு அசிஸ்டன்ஸை விட்டு லாரியில் ரிக் மட்டும் பண்ண சொல்லிட்டு லைட் ஆல்ரெடி எங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் சீன் எடுத்துருக்கும் போது இங்கே ரெடி பண்ணி வச்சிட்டோம். வந்து விக்ரம் பிரபு சார் ஏற்றியாச்சு. அதுக்கு முன்னாடி சும்மா ஒரு மானிட்டர் பார்த்தலான்ட்டு சும்மா லாரி கொஞ்சம் தூரம் மூவ் பண்ண சொன்னோம். விக்ரம் பிரபு சார் கீழே வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் ஓகே சார் வாங்க அப்படின்னு மேலே ஏற்றிட்டோம். சுரேஷ் அங்கேருந்து முன்னாடி வந்து வராப்புல வந்து சார் நாளைக்கு எடுத்துக்கலாம் சார் இது அப்படின்றப்பல. ஏன் அப்படின்னு சுரேஷ் விக்ரம் பிரபு சார் கேட்டார். இல்லை சார் லாரி பிரேக் ஃபெயிலியர் ஆகிடுச்சா அப்போ டப்புன்னு இறங்கி வேணாம், எனக்கு கேமரா இருக்குது, ஒரு 4 ஆர்டிஸ்ட் மேலே இருக்காங்க, அது இல்லாமல் நாங்கள் ஒரு 4 பேர் இருக்கோம், ரிஸ்க் கிடைக்க வேணாண்ணா. பட் ஒரு கிலோமீட்டருக்கு லைட் பண்ணிட்டோம். நான் சரி போய் பார்த்துடலாம், ஒரு டேக் எடுத்து பார்த்தலாம், ஸ்லோவாக போய் பார்க்கலாமா, இல்லை வேண்டான்ட்டாங்க. ஸோ அப்போ அது 1 கிலோமீட்டருக்கு லைட் பண்ணுறதுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம லைட் பண்ணணும். நைட் எஃபெக்ட்டுக்கு பகல் ஃபுல்லாக லைட் பண்ணியிருந்தோம். அது திரும்ப ரீக்ரியேட் பண்ணோம். அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் செலவாயிருக்கும். இண்டஸ்ட்ரியல் ட்ரெயின் வர வச்சிருந்தோம். ஸோ அந்த இதெல்லாம் வந்து அந்த நேரத்தில் டென்ஷனாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு வேளை நம்ம லாரி எடுத்து யாருக்காவது விபத்தா இருந்தா என்ன பண்றது? ஸோ அதனால அந்த நேரத்தில் ஒரு மாதிரி சீரியஸா. ஓகே. அஞ்சர் உங்களோட சொந்த ஊர் வந்துட்டு சேலம், அங்கிருந்து எப்படி சென்னை அண்ட் அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபி எப்படி உங்களோட லைஃப்ல வந்தது, அந்த ஸ்டோரி சொல்ல முடியும்? நான் ஸ்கூல் படிக்கும் போது வந்து பெயிண்டிங் அதில் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட். நான் டிராயிங் நல்லா வரைவேன் ஸ்கூல் படிக்கும் போது. அப்போ வந்து படிக்கணும், +2 முடிச்சு எல்லாரும் காலேஜ் படிக்கணுங்கும் போது நான் சூஸ் பண்ணது வந்து காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் தான் படிக்கணும் அப்படிங்கிறதுல கிளியராக இருந்தேன் 10th 11th படிக்கும்போது. ஸோ தமிழ்நாட்டில் 2 இடத்துல தான் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் இருக்குது. சென்னையில் 1, கும்பகோணத்தில் 1. கும்பகோணத்தில் படிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, சென்னையில் தான் ஜாயின் பண்ணுங்கிறது அப்போவே டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ சென்னை காலேஜில் அப்ளை பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் கிடைக்கல. அப்புறம் செகண்ட் டைம் ஒரு கோச்சிங் கிளாஸ்லாம் ஓவியர் இளையராஜான்னு இறந்துட்டாங்க கொரோனாவில், அவர்கிட்ட கோச்சிங் படித்து காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் ஜாயின் பண்ணேன். 4 வருஷம் படிக்கும் போது வந்து
பெயிண்டிங் பண்ணுறதுக்காக நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுப்போம். எங்களுக்கு காலேஜில் வந்து இந்தியா ஃபுல்லாக டூர் போகிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அப்போ வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுப்பேன் நான். ஃபோட்டோஸ் பார்த்து நிறைய பேர் நான் வரைகிற பெயிண்டிங் கூட அவ்வளோ அப்ரிஷியேஷன் கிடைக்காது, ஃபோட்டோகிராஃபிக்கு நிறைய அப்ரிஷியேஷன் கிடைச்சிது. ஸோ அது பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபோட்டோகிராஃபி நல்லா இருக்கு நிறைய பேர் சொல்லும்போது நான் ஒரு மேகசீனில் ஸ்டூடெண்ட் ஃபோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணேன். ஸ்டூடெண்ட் ஃபோட்டோகிராஃபர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு சரி அந்த அடுத்து என்ன பண்ணலாம், நான் ஃபைனல் இயர் வந்துட்டேன், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது என் கூட ஒர்க் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் சினிமாவில் ட்ரை பண்ணாங்க, சில பேர் அட்வர்டைசிங் போயிட்டாங்க, சில பேர் ஜேர்னலிஸ்டாகவே இருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணாங்க சரி நம்மளும் சினிமாவில் ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கும்போது சினிமாவில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாட்டோகிராஃபர் சித்தார்த் அவர்கிட்ட அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ணேன். அவர் கூட ஒரு 3-4 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். படங்கள்லாம் ஒர்க் பண்ணேன் அவர்கிட்ட. நான் அரவான் ஒர்க் பண்ணேன், ஒரு படம் ரிலீஸ் ஆகல. அப்புறம் வந்து தெலுங்குல ஒரு படம் ஒர்க் பண்ணேன், ஜேகே நம் நண்பனின் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு சேரன் சார் படம், அது ஒர்க் பண்ணேன். அப்புறம் அவர்கிட்ட வெளியே வந்து ஓனாயும் மாட்டுக்குட்டின்னு ஒரு படத்தில் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என் கூட அசிஸ்டண்டாக இருந்தவங்க, என் கூட படித்தவங்க ஒருத்தராக படம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க படங்கள்லாம் செகண்ட் யூனிட் கேமராமேன், அசோசியேட் கேமராமேன் போய் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து ரஹ்மான் சாரோட சின்ன மியூசிக் வீடியோஸ் ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிது. அப்புறம் அது மூலிமா சின்ன ஆட்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து வெள்ளராஜா அப்படின்னு ஒரு வெப் சீரிஸில் தான் என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில தனக்குன்னு ஒரு ஃபேம் இருக்கணும், தானும் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. லைக் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் அந்த மாதிரி கூட ட்ரை பண்றாங்க. அப்படி ட்ரை பண்றவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? என்னைக்குமே ஒரு விஷயத்த நம்ம நம்புறோம்னா அந்த விஷயம் நம்மளை கைவிடாது. ஸோ அதுக்கான எஃபர்ட் நம்ம போட்டோம்னா கண்டிப்பாக அதுக்கான ரிட்டர்ன் நமக்கு கண்டிப்பாக என்னைக்கு இருந்தாலும் வந்து சேரும். சார், இவ்வளோ நேரம் வந்துட்டு உங்களோட ஜேர்னியை பற்றியும் அண்ட் உங்களோட மூவிஸ், உங்களோட ஒர்க்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து வந்து உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக திஸ் ஆர் தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்மெண்ட் சார், நாங்கள் கேள்வி கேட்போம், அதில் நீங்கள் எதுவோ சூஸ் பண்ணணும் சார். ஓகே, ஆரம்பிச்சிடலாமா? நீங்க வந்து ஷூட்டிங் எப்போ ப்ரிஃபர் பண்ணுவீங்க, மார்னிங்லயா நைட்லயா? கதையை பொறுத்து. இல்லை உங்களுக்கு ஃபேவரட்? நைட் ஷூட்ஸ். ஓகே. அண்ட் அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்ல டீ பிடிக்குமா, காஃபி பிடிக்குமா? எது வந்து விரும்பி கேட்டு குடிப்பீங்க? பிளாக் டீ. ஓகே. செட்டா இல்ல லைவ் லொகேஷன்ஸா? லைவ் லொகேஷன். லைவ் லொகேஷன்ஸ். ஆக்ஷன் சீன்ஸ் எடுக்க பிடிக்குமா இல்ல லவ் ரொமான்ஸ் சீன்ஸ் எடுக்க பிடிக்குமா? ஆக்ஷன் சீன்ஸ். காமெடி சீன்ஸ் எடுக்க பிடிக்குமா, ஆக்ஷன் சீன்ஸ் எடுக்க பிடிக்குமா? ஆக்ஷன் சீன்ஸ். அதே மாதிரி நீங்க வந்து ஏர்லி மார்னிங் பர்சனா இல்ல நைட் அவுலா? நைட். மவுண்டன்ஸா பீச்சஸா? மவுண்டன்ஸ். ஓகே. அண்ட் அதே மாதிரி லொகேஷன்ஸ்னா ஃபாரின் லொகேஷன்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்களா இல்ல நம்ம ஊரு கிராமிய சப்ஜெக்ட் கிராமிய லொகேஷன்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவீங்க? நம்ம ஊரு. அண்ட் அதே மாதிரி ஆன்லைன்ல வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட பிடிக்குமா இல்ல வந்து ரெஸ்டாரண்ட் போயிட்டு ஃபேமிலியோட சாப்பிட பிடிக்குமா? எனக்கு பார்சல் சாப்பாடே பிடிக்காது. நான் பேச்சுலரா சென்னை வெள்ளத்துல இருந்தப்ப கூட தண்ணியில போய் கடையில தான் சாப்பிட்டு வந்தேன். ஓகே, கடைக்கு போய் சாப்பிட தான் பிடிக்கும். ஃபோன் கால் இல்லனா வந்துட்டு டெக்ஸ்ட் மெசேஜ், வாய்ஸ் நோட், இந்த மாதிரி மேக்ஸிமம் ஃபோன் கால் தான். ஃபோன் கால்லே முடிச்சிடுறது. சூப்பர் சார், திஸ் ஆர் தட் செக்மெண்ட் அற்புதமாக முடிஞ்சிச்சு. அண்ட் இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா கேட்டே ஆகணும். இப்போ ஒரு சாங் வந்து பயங்கரமா வைப் ஆயிட்டு இருக்குன்னா அது ஆரா 10க்கு 10 டக்குனு 10 ஆவது ஜர்க்கு. நான் கூட அது கிரீன்லாம் போட்டேன். ஸோ அந்த பாட்டுக்கு நீங்க தான் சினிமோட்டோகிராஃபி பண்ணிருக்கீங்க. நீங்க எதிர்பார்த்தீங்களா இந்த பாட்டு இவ்வளோ சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும்னு? எனக்கு இவ்வளோ ஹிட் ஆகுன்னு தெரியாது, ஆனால் ஹிட் ஆகுன்னு மட்டும் தெரியும். நான் அந்த படம் வேற ஒரு சினிமாட்டோகிராஃபர் பண்ணியிருந்தாரு. அவரோட டேட்ஸ் கிளாஷ்னால ஆதி அவரோட நான் ஆல்ரெடி 2 படம் பண்ணியிருக்கேங்கனால அவர் உரிமையை எப்பவும் ஒரு வாட்டி கேட்பாரு, ஃப்ரீயாக இருக்கீங்களா வரீங்களான்னு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படம் ஆரம்பிக்கும் போதும் கேட்டார். நான் 29 சைன் பண்ணுறதுனால டேட் அவைலபிள் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் அந்த பாட்டுக்கும் இன்னொரு ஃபைட்டு மட்டும் பண்ணி தர முடியுமான்னு கால் பண்ணி கேட்டார். ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனோம். இங்கே பெங்களூர் போய் லொக்கேஷன் பார்க்கலாம், இங்கே பப்ஸ் எதுவும் செட் ஆகல, சரி பெங்களூர் போகலான்னு பெங்களூர் போய் பார்த்தோம். யாரு மாஸ்டர்னு பார்த்தா பாபா பாஸ்கர் வந்திருந்தாரு. பாபா பாஸ்கர் வந்து பரபரன்னு இருக்கிற ஆள் செட்ல. டக்கிட்ட 2 கால் ஷீட் தான் அந்த பாட்டு எடுத்து முடிக்கும் போது அந்த போற ஸ்பீட்ல வந்து, ஆனா அந்த ஸ்டெப்பு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசிச்சுட்டு அப்புறம் தான் அன்னைக்கே ஆதி அவர் பிரதர் காட்டினாரு அந்த சின்ன பையன் போட்டு மேல இருக்கிற வீடியோ. ஓகே, கேட்சியான ஒரு ஸ்டெப். லிரிக்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி நீல கலர் உஜாலா ஆர்சிபிகே கால வரும். அது ஹிப் ஹாப்போட ஸ்டைல். ஆமா, சோ கேட்சியா இருந்துச்சு. ரிலீஸ் ஆன உடனே பட்டை கிளப்பிருச்சு. நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் இப்ப எங்க போனாலும் அந்த பாட்டு வந்து கேட்க வேண்டியது. சூப்பர். அண்ட் அதே மாதிரி இப்ப அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்ன போயிட்டு இருக்கு? அயோத்தி டைரக்டரோட அடுத்த படம் பண்ண போறேன். சூப்பர். இப்ப அதுதான் கரண்டா போயிட்டு இருக்கு. சூப்பர் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், இவ்வளோ நேரம் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அண்ட் இதே மாதிரி உங்களோட அடுத்தடுத்த படங்களும் சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுக்க ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ.